போக்கோ M4 Pro 5G மாடலு. இதில் என்ன பிரச்சனைனாக்கா, ஏற்கனவே லைட் செக்ஷன் வேலை செய்யலைன்னு சொல்லி நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த காயில் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக ஒரு காயிலும் நான் வந்துட்டு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்துட்டு அது ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயம் இதில் என்னன்னாக்கா, காயில் மாற்றி கொடுத்ததுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு பேக்லைட் இஷ்யூன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துச்சு. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து காயில்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த எல்சிடி செக்ஷனில் இந்த லைட் ஐசியை ஆன் பண்ணக்கூடிய ஒரு வோல்டேஜ் வந்துட்டு லைன் ஓகே, பட் வோல்டேஜ் ட்ராப்பு. லைன் ஜிஆர்லாம் வந்துட்டு 400, 0.400, 0.500 இந்த மாதிரி வேல்யூ காமிக்குது. பட் ஆனால் எனக்கு அதில் வந்துட்டு 1.8 வோல்ட் வோல்டேஜ் ட்ராப்பு. அதனால் எனக்கு வந்துட்டு இந்த எல்சிடி செக்ஷன் சில நேரம் வேலை செய்யும், சில நேரம் வேலை செய்யாது, அப்புறம் சுத்தமாக வேலையே செய்யாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, எல்இடி பேக்லைட் டிரைவர் ஐசி இங்கே இருக்குது. ஸோ இந்த ஐசியில் எந்த ஸ்பெசிஃபிக் லைன் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா, நம்மளுக்கு விபிஹெச் இன்புட் இந்த பக்கத்தில் வருது. வந்ததுக்கப்புறம் ஹார்ட்வேர் எனேபிள் இருக்குல்ல, இந்த லைன் தான் நம்மளுக்கு ஃபால்ட்டு. சரிங்களா? இந்த ஹார்ட்வேர் எனேபிள் எனக்கு லைன் வருது, பட் 1.8 வோல்ட் லைன் மிஸ்ஸிங். இது டைரெக்டாக சிபியூவில் இருந்து தான் நம்மளுக்கு வரும். இது வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஐசி வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிட்டு வேலை செய்யும். வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கும், ரெண்டாவது எனேபிள் வரணும். அதுக்கப்புறம் சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக் கூட சிபியூ கூட கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் பல்ஸ் வித் மாடியூல் மூலமாக எவ்வளோ வந்துட்டு ஃப்ரீக்குவென்சியில் நம்மளுக்கு வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்கலாம் போகலாம் வருது அப்படின்றது இந்த லைன் மூலமாக நடத்து தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஆனோடு மூலமாக நம்மளுக்கு வோல்டேஜ் வெளியில் வரும். ஓகேவா? ஆனோடு மூலிமா இந்த டயோடு மூலிமா நம்மளுக்கு வெளியில் அவுட்புட் கொடுக்கும். பட் நம்மளுக்கு இங்கே வோல்டேஜ் வந்துருச்சு. எனேபிள் லைன் வந்துட்டு வோல்டேஜ் மிஸ்ஸிங், பட் லைன் ஜிஆரில் ஓகே. எனக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த எனேபிள் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை தூக்கி என்ன பண்ணிட்டேன்னா 1.8 வோல்ட் கூட நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இது இருக்குல்ல 1. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் விஐஓ இன்புட் வோல்டேஜ் இன்புட் அவுட்புட் 1.8 வோல்ட் பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட். இதில் இருக்கக்கூடிய இந்த 1.8 வோல்ட் லைன் தூக்கிட்டு வந்து டைரெக்டாக இந்த ஹார்ட்வேர் எனேபிளில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஹார்ட்வேர் எனேபிள் பாயிண்ட், அதில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பேக் லைட் சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி செக் பண்ண முடியாமல் போச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக அந்த காயில் மாற்றிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டோம்னாக்கா தூக்கி போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி காயில் மாற்றி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.